ஏப்பா நம்பி 1100 ரூபாய் கொடுத்தாச்சுக்கிறேன் அம்மா காலமும் சென்று போய் வெளியே காட்டினா போதும் அதுதான் பயமா ஆமா இந்த ஏரியா பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது அடிக்கடி புதுசாக கட்டணம் கட்டுறாங்க எட்டம் பார்த்துடுறாங்க சரி விடு வாயில் வீடு அட்ரஸ் போர் ஆமாங்களா மாதிரி ஆளுங்களை கேட்டால் தான் கரெக்டாக அட்ரஸ் சொல்லுவாங்க நான் சும்மாவா போவேன் கரெக்டா சொல்லுவாங்க கொம்பு கூடிட்டாங்கப்பா கொம்பு கூடிட்டாங்க எங்க பிளாக் வாங்கலான்னு இப்ப டிஸ்கஷன் ரூம் கட்டியா சூப்பரா தலைவலிக்குது 10 ரூபாய் இருந்தா கூட டீ நிறைய வச்சுங்கிறேன் ஆனா நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் நெஞ்சுதான் போயிருக்கு நான் வேற நெஞ்சு வேற தானா மாய வந்தா நெஞ்சிடுவேன் தரமாட்டேன் வச்சுங்கிறேன் ஆனா யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் யாருமே இல்லைங்க மொத்தம் 7 பேர் இல்லைங்க அவர் போடுகிற கேப்பேன் அவர் போடுகிற கூலிங் கிளாஸ் போன்ற அவர் மாட்டுகிற ஹேண்ட் பேக் பார்க்கவே ஆல்ரெடி டீசெண்டா இருக்கிறாரு அது மட்டும் மக்கா வேறன்னு அவர் பார்க்க போட்டிருக்காரு புலி தோல் வர புலி தோல் பார்க்கவே ரொம்ப எலி தோல் அந்த கையிலே
ஏண்டி நீ சொன்னது ஆள் பார்த்தா அந்த பேக்ல கட்டு கட்டா பழக்க போல தெரியுது. அவர் யாருன்னு கேட்கிற ஒரு பெருமா நீங்க இவங்களை கேட்டா அட்ரஸ் கேட்டா தெரிஞ்சு ஹலோ அவர் யூ கண்டுகா கேசட் கங்க்ராச்சுலேஷன். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் மீனாங்க. ஓ மை காட், ஓ மை காட், இது ஒரு வருஷம் தாங்கும் போது தாங்கும். நல்லா பாரு. ஆமா உன் பேரு என்ன? ஏங்க ஓ ஏங்க என் பேரு தாங்க மோகனா. அதான் ஒரு மோகமாவே தெரிஞ்சு ஏய் பா பாரு என்ன இதெல்லாம்? ஆமா எங்க பேர் கேட்க உங்க பேர் என்ன? ஐ ஆம் ஒசாமா பின் லாடன். இது வரைக்கும் பேர் கேள்விப்பட்ட கிடையாது. கிடையாது. தோராபுரம் மலை செட்டில் ஆயிட்டேன். எங்க இருந்து அந்த மலை? அது இமயமலை சார். அங்க வந்து காரணம் கரண்ட் ஆபீஸ். என்னது? கரண்ட் ஆபீஸ். எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கீங்க? 1100. எவ்வளவுங்க? 1100. 1100 ரூபாயா? அப்பா இதெல்லாம் என்னங்க? 3 மணி சங்கா இல்ல 1.5 மணி சங்கு. என்னங்க? டேய் மேல கை வைக்கிறேன் அனாவசமா. ஆம்பளை மேல கை வைக்கிறேன் என்ன அர்த்தம்? பா பாரு நான் நினைச்சுக்கிறேன். என்னங்க? பொம்பளைக்கு வாரியே பிடிக்காது. அப்படியா? ஆமா. ஒருவேளை நீங்க போற இட பெண்கள் எதற்கு வந்தா? நான் அப்படி சுத்திக்கிட்டு கூட போய் வருவேன். அப்படியா? அதெல்லாம் போகட்ட விடுங்க. நீங்க தெரிந்த கரண்ட் ஆபீஸ் இதோ இருக்கு பாரு. அப்ப நாங்க வாசிப்புள்ள நின்னுக்கிட்டாங்க கேட்டுக்கா. ஆமா ஆமா. 2 பேர் யாரு? நாங்க தான் ஈடியோஸ்ல ஒர்க் பண்ற டூ நம்பர்ஸ் லேடிஸ். ஒத்துக்க மாட்டேன். ஜென்ஸ் இருப்பாங்க, லேடி ஆகறீங்க. இது எந்த வருஷம்? 2024. 2024. ஆமா. 2023 நாளுக்கு அப்பலப்பட்டாங்க. பெண்களை உட்கார சுத்துறாங்க. நியூ அப்பாயின்மெண்ட். நீ வாபாய்மன். ஆமா. எனக்கு டபுள் ஓகே. உங்களுக்கு ஓகேவா? டபுள் ஓகே. டேக் அவுட் திஸ் ப்ளீஸ். அப்படினா சேர்ல உட்காருங்க. எனக்கு என்ன தெரியும் வந்தா மரியாதை கொடுப்பீங்க. கண்டிப்பா உண்டு. ஏய் பங்காளியா, ஓ என்னடா கவுந்துட்டா? ஏன்னா கவுண்ட் போற நேரம் நானா கவுறேன். ஏய் என்ன முன்கூட்டி செய்ய மாட்டீங்களா? கோச்சுக்காதீங்க. அவளை வேலைக்கு புத்தகம் இருக்குது. அதனால கொஞ்சம் அதிர்ஷ்டம் வந்துச்சியா? அந்த சுத்தத்தை கூட நீங்க அவசரப்பட்டு உட்காந்துட்டீங்க. உன்னை தான் பாக்குறீங்க, பின்னாடி பார்க்க மாட்டேங்கிறீங்க. அவனை வேலை விட்டு நீக்கு. அவளை நீக்கல, நான் இப்படி போட்டு உட்காருங்க. ஐயா மாமா ஐயோ என்னை என்னான்னு கூப்பிட்டா? மாமான்னு கூப்பிட்டு என் முன்னாடி என்னை இந்த மாதிரி கூப்பிடவே மாட்டான். வேற எப்படிதான் கூடுவாங்க? என்ன செல்லமா ஆ. ஏ பாடு அட பாவி, உன் பேர் என்ன? பஞ்சாசரம். என்ன பேர் சொல்லுங்க. பாடு பஞ்சாசரம் ஆகிட்டேன். அப்படியா? நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல பொண்ணாச்சு. அனுபவத்தை விடுங்க. மாமா பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? ஆலக் சாப்பிடுறீங்களா? மில்க் சாப்பிடுறீங்களா? போஸ்ட் என்னங்க? ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? என்னங்க? அது வேண்டாமா? 2 4 இது வழிகோடும் வெட்டி விட்டுட்டாரு. அப்படியே ஸ்டாப் பண்ணுறது புரிஞ்சுக்குங்க. என்னை சாப்பிட்டா மூக்கல போல உங்களுக்கு என் கட்டிக்கு அது ஆகவே ஆகாதா? ஏங்க மிரண்டா சாப்பிடுறீங்களா? நீ கேட்டதுலயே மிரண்டு போய்க்கிறேன். நான் என்னத்தான் மிரண்டா சாப்பிடுறேன்? கொக்கோ கோலா சாப்பிடுறீங்களாங்க? கொக்கா கோலா அது பேர் கொக்கோ கோலா. எனக்கு அதுவானா ரைஸ் மில் அது பேர் ரோஸ் மில்க்குங்க. சொல்றீங்களா தவிர எதுவும் கை ஏங்க 2 மாம்பழம் இருக்கு, சாப்பிடுறீங்களா? மாம்பழமா ஆமாங்க வச்சுக்கிறீங்களா? வச்சிருக்கேன். கூட நான் சப்பி தள்ளுறேன். அப்படி வாங்கல. என்னங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஆகாதா? ஆகாது. சூடா 2 இட்லி ஒரு வடை இருக்கு, சாப்பிடுறீங்களா? மசால் வடையா மெது வடையா? உங்களுக்கு எந்த வடை பிடிக்கும்? மெது வடை. ஏய். அதுல ஒடிஞ்சா தொண்டி இருக்கு. ஐயோ, மற்ற வடையில போட இந்த மாட்டேன். வடையை அவர் ஆசைப்பட்டு கேட்டாரு. கேட்டிருக்காரு. ஒரு நாள் ஒரு நேரம் நேரம். யாருக்கு தெரியாம தெரியாம இருக்கிற மழை வரட்டும். அப்படியா? சொல்றீங்களா தவிர கை எதுவுமே வாங்கியாப்பா. மாப்பழம் 2 வாசல் முக்கணி சாருக்கா? அது? மாப்பழம் வாழை ஆ, முக்கணி சாருக்கா? இதெல்லாம் போது ஏறுமா? ஏறவே ஏறாதுக்கா? அதனால? கேரளா இப்ப இந்த லக்கம் சேர்ந்து ஆமா. அங்க வந்து வசிய மருந்து வாங்கி ஆ. நல்லா கலந்து எடுத்து வந்திருக்குக்கா. புத்த போது ஏறுமா? ஏறும்க்கா. தன்வசி ஆவரா? ஆவருக்கா. இல்ல மந்திரம் ஊதுருமா? வேணக்கா. நானே பாத்துக்கிட்டா? சரி, ஒரு பேர் நான் பாத்துக்கிறேன். டேய், என்னங்க? தனியாவே ரொம்ப தலை வந்துருக்கீங்க. வந்திருக்கீங்க. அதனால மாப்பழா வாழை எடுத்து முக்கணி சாறு கொடுத்துருக்கேன். சீக்கிரமா அறுத்துங்க. இப்ப வந்தா இதெல்லாம் குடிப்பீங்களா? கண்டிப்பா உண்டு. என்ன? இது என்ன ஒரு மாதிரி வாடை வருது? அதான் சொன்னேன் முக்கணி சாறு என்று. இது எப்படிதான் சாப்பிடுறது? அது அப்படித்தான் இருக்கும். கையால மூக்க பிடிச்சுன்னு வாயால ஊத்திக்கிங்க. என் வாயை முடிக்கணும் மூக்கல ஊத்துறேன். ஒரு சேடை என்னது இது? அத பாருங்க, இல்லையே இந்த வடை. ஐயோ! நீ
சொன்னதும் கதுதாண்டி கொஞ்ச நாள் குடிச்சா எப்படி ஆடுறான் பத்தியா? சொன்னேன் இல்லக்கா. அது மட்டும் கிடையாது, குவார்டர் ஃபுல் சாப்பிடுற மாதிரி அவனோட நம்மள ஸ்டெடியா நிப்பா. இந்த வீட்டு திறமை கட்டிங் போறது பாரு, அதாய் அந்த காவா மாடு வைக்க போறவங்க குப்பிங்க தேடும், அதுல நடிப்பான். நான் இரு ஒரு யாருன்னு இல்லடா, யாரு மில்லை குடிச்சு சொல்லுங்க. என்னது அப்படியா? எப்படி இருக்குதுக்கா? சொல்லி கொண்டு ஏண்டி இந்த கார் வித்த பையன் 1500 ரூபாய் கொடுத்தானே, இந்த 1100 ரூபாய் இந்த உள்பட வாங்க முடியுமா? முடியாது தான்க்கா. ஏண்டி ஒரு ஹோட்டலுக்கு கூட சாப்பிடுறமே, அதுக்கு ஆக வந்து 1100 ரூபாய் ஆகாது. அதை கொடுத்துட்டு என்ன பேசுறான், எங்க கை வைக்கிறான், என்னென்ன பண்றாங்க? ஏண்டி அக்கா அதுல ஒரு பணமா? பணமே இல்லக்கா. ஆமாக்கா. ஐயோ அக்கா, இவன் குடிச்சானே இல்லையோ, அட பாவி, அந்த குழந்தை பொண்ண பாருங்க. என்னம்மா இப்படி பொச்சு கூறு வச்சுக்கிறாங்க? டேய் கார்மிச்ச பையா, ஏண்டி அக்கா இதுல ஒரு கிராக்கியா? இல்லதான்க்கா. இந்த கிராக்கி விடு, அடுத்த கிராக்கி போக வேண்டும். சீக்கிரம் ஓடினாடி. ஐயோ எப்படி வந்தனா இப்படி ஆகினாள். ஐயோ இதுவே இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகியிருக்கும். இப்போ பஸ்ஸில் கூட ஏற்ற மாட்டாங்களாப்பா. நாய் பார்த்தா முதல்ல கூடாது, ஒடியாந்து புடிங்கி போடுமே. எப்படி வந்தனா இப்படி பண்ணிட்டாளுங்க. எப்போ ஏடாவது கூடமா தான் வந்து எங்கேயோ மாற்றிக்கிறமா. என்னையா முதல்ல சொல்லி அப்படியே போய் என்னென்னமோ பண்ணிட்டாங்க.
என் கண்ணாடி மாதிரியே இருக்குதாப்பா. ஏம்மா ஓ உன் கேப்ப கண்ணாடி போட்ட உடனே ஆளே மாத்தாரு. என்ன அப்படின்னா வாயில வேற கை வைக்கிறாரு, கை காட்டுறாரு. நான் என்ன அந்த மாதிரி ஆளா நான்? ஆ, என்ன கூட லிஸ்ட் சேர்த்துங்களா? கை தட்டுறாரப்பா. எப்பா யாராடி ஐயோ நான் யாராமே நான் தான் ஓசாமா பின் லேடன். ஏய் அவர் என்ன சூப்பரா இருந்தாரு ஆளு. அப்படி இருந்தவனை தான் இப்படி ஆகிட்டாளுங்க. ஆ, ஆனா ஒண்ணு ஒரு 10 ரூபாய் கடன் கொண்டான். 10 ரூபாய் போதுமா? நான் அது போயிட்டு அப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஏய் டீ சாப்பிடணும்னு 10 ரூபாய் கிட்ட என்ன சொன்னேன்? ஏய் ஐயோ ஐயோ அம்மா நான் பாய் மனசாட்சியே இல்லைடா உங்களுக்கு. மனசாட்சி இருந்தா அப்படி பண்ணுவீங்களா? 10 ரூபாய் கணவனில் ஐயோ எல்லாமே கொலவெறின்னு இருக்கிறாங்க. என்னதான் நினைச்சீங்க? நீ எப்படி போட்டாலும் தெரியும். என் பணத்தை கூட எடுத்துங்கம்மா. எனக்கு அந்த பில்லு கொடுங்க. டேய் நீ யாராடி? ஐயோ நான் யாராமே நான் 1100 ரூபாய். அடாச்சி வாயமுடி. அவர் விடுதாலோ பாதுக்கு ரொம்ப டீசெண்டா இருந்தாரு. உன்னை பார்க்கவே பிச்சைக்கார நாய் மாதிரி இருக்கிறேன். அதுமாதிரி தான் பண்ணிட்டு என்ன நீயே கேள்வி கேட்குறீங்க. டேய் நான் வேணும் உனக்கு. எனக்கு அந்த பில்லு வேணும். பில்லு தான் வேணும். பில்லு நாச்சாரு என் தங்கச்சி வசி போட்டு தருவா பாரு. நான் ஒரு ஆளு எத்தனை இடம் போவேன். டேய் ஒரு வேலை ஆகுதுலக்கா 10 மணி வேலையா ஆகும்டா. ஆமா இப்ப நீ என்ன தெரியுமா? உனக்கு கல்யாணம்டா. கல்யாணமா? ஆமா. பொண்ணு நீயா? இல்ல இவனா? யாரு? டேய் நாங்க இதுவரை கிடையாது. உனக்கு என்னோட அழகான பெண் நான் பார்த்திருக்கிறேன். யார் தெரியுமா? உலக கைசுறவன் பெண் பார்த்திருக்கிறேன். ஐசு வைக்கிற நாய். வயசு தின்னுடா. பின்னாடி போய் சேர் தள்ளுமோ சேர் வண்டி மூஞ்ச பாரு மூதேவி. டேய் யார் தெரியுமா? இப்போ மாப்பிள்ளடா. மாப்பிள்ளையா? ஆமா. அப்படின்னா என்ன ஜோடிக்கு போறீங்க? சவுத்த ஜோடிக்கு போறோம். அது இருக்கு பாரு மனமேனே ஏறி உட்கார்றா. எல்லாம் ஒரு ஆள் காற்று எல்லாமே கலப்பு. அடச்சி உட்காரு. குடு தாலி அவரு குடு. டேய் தாலி கையில வேணும். கடவுள முடினி கைய முன்ன நின்றா. டேய் இப்பலாம் ஆண்கள் அந்த பெண்கள் வந்து பார்க்க கூடாது. ஆமா திருமணம் தான் பார்க்கணும். அதனால நீட்டு கையே நான் ரெடி. நீங்க என்கிட்ட எவ்வளவு பணம் தந்தே? 1100. என்னது 1100? 1100 கோவிந்தா கோவிந்தா. டேய் தெருத்தையோ ஓடு பிச்சேடி பிச்சை எடுத்து கரண்ட் ஆபீஸுக்கு போய் கரண்ட் பில் கட்டி உன் நாட்டுக்கு போடா போடா போடா. நம்ம குழந்தைய விட்டு நம்ம குழந்தைய தொழில அவன் பெரும்படுத்து போறாண்டி. ஐயோ அக்கா ஒரு விஷயம் சொல்ல மறந்தே போயிட்டேன்க்கா. விஷயமா விஷயம்க்கா? விஷயமா? ஆமாக்கா. என்ன விஷயம்? நீங்க குளிக்கும் போது உங்க போனுக்கு ஒரு கால் வந்துச்சு. எந்த கிராக்கி போன் பண்ணிச்சு? எந்த கிராக்கி பண்ணலக்கா. நம்ம மாமா தாங்க கால் பண்ணாரு. என்ன மாமா? சங்கர் மாமாக்கா. ஏங்கா
என்னுடைய காதலனா ஆமாக்கா என்ன சொன்னாரு வந்துட்டே இருக்காரங்கா இருக்கிறாரா ஆமாக்கா. எங்க இருக்கிறாரா வந்துட்டே இருக்காரா ஏண்டி அக்கா. போலீஸ் பஸ் வெயிட் பண்ண சொன்னாரா அக்கா சந்தமேடு வந்துட்டாரங்கா அப்படியா ஆமாக்கா. சரி சரி மாமன் எனக்கு தெரியும் அதுக்கு சொன்ன சமைச்சு வை நான் சென்று மாமன் கூட்டினேன் இன்னொரு மர்வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு இவையெல்லாம் வாடிக்கை எத்தனை பெரிய மனிதனுக்கு அத்தனை சிறிய குணமிருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு அத்தனை சிறிய குணமிருக்கு. அத்தனை சிறிய மனிதனுக்கு எத்தனை பெரிய எத்தனை பெரிய கோழிய மாறி காலை விழிக்கும் புரிய மாறி கும்பல பறிக்கும் கோழிய மாறி காலை விழிக்கும் புரிய மாறி கும்பல பறிக்கும் காக்கை மாறி கூவி அழைக்கும் காக்கையும் மாறி கூவி நம்மையும் மாறி அழைக்கும் நம்மையும் பாரி யாரே சிரிக்கும் ஒரு மனிதன் தலைவலி ஆவார் மனவழி எத்தனை பெரிய எத்தனை பெரிய மனிதனுக்கு வணக்கம் வேர்வை சிந்தி ரத்தம் சுண்டி உலகை பொன்னாய் தட்டி உழைக்கப்பட்ட ஒரு பக்கம் இரவலா பகலன்றி பகல்வா இரவன்றி மது உண்டு மாறிக்கொள்வது கொஞ்சம் முதலே ஒரு பக்கம் அப்படிக்கே இந்த சக்கரமணி ஆட்சியாளர்கள் சொக்கேச மன்னருக்கு மகனா பிறந்து சங்கர் என்ற பெயரோடு சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். என் அருமை காதலி மீனாவை சந்திக்கணும். மீனாவை பார்த்து விட்டு பிறந்தால் அரண்மனைக்கு போக போறேன். அம்மா அடிமாலை கரிக்கையில் மயழுதோதே சோலை மலர்களுக்கு சோர்வு என்னே அப்படி தூங்குற அடி பாடி தூங்குற அதே சொல்றாரு சோர்வு என்னே உன் காதலிக்கு சோர்வு என்னே உன்னை
வாழும் அதான் என்னுடைய ஆசையே. அப்படியா? ஆமா. என்ன பார்த்ததே மனசுல மாதிரி எப்படி தெரியுமா? என்னுடைய அப்படியா? அப்படி ஒரு நாட்டியம் அப்படியே ஒரு பாடல் அது மட்டும் கிடையாது. உன்னை பத்தி நான் புகழ்ச்சா பேசுறேன். என் ஞாபகம் இல்லை உனக்கு வந்தனே சாப்பியா ஒரு வார்த்தை கேட்டியா? ஐயோ மாமா உன்னை நம்மள காசு பாக்குறேன்னா உன்னை பார்த்தோன்னே மறந்துட்ட மாமா. மறுப நீ வரவேன்னு செய்தி கேட்டு சொன்ன இல்லையே தங்கச்சிக்கு. ஐயோ 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 அவளுக்கு கை ஓடல கால ஓடல மூச்சு வரல பேச்சு இல்ல. என்னடி என்னங்க இது அலக்கு வச்சா கைய ஓடல கால ஓடல வாய வரல. நீ வரேன்னு செய்தி கேட்டது இல்லையோ? உனக்கு என்னடா பிடிக்குமோ சமைச்சு வச்சிருக்கேன் பாவி. இதை விளக்கமா சொல்லுவேன் தானே. அதை விட்டு கை ஓடல கால ஓடல வாய வரல என்ன நினைக்கிறேன்? அவசரம் பாருங்களே. அப்படியா? என்னங்க அவ்வளவு ருசியா செஞ்சிருக்கான் மாமா. உனக்கு என்னத்த மட்டும் சமைச்சிருக்கிறா? அப்படியா? 2 பேரும் போய் பதுமை சாப்பிட்டு அப்படி